ஆனா நேத்து வரைக்கும் கூட பேச்சு நடந்துட்டு இருக்குங்கிறதே செய்திகள் வந்துட்டு செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆக மொத்தம் ஒரு பேச்சு எப்பயும் நடந்த ஒரு கான்ட்ராக்டர் மூலமா நடந்ததெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனா அது முடிவு வராமலேயே இவங்களா சில நேரம் கிளப்பி விட்டாங்க. 64 சீட்டு 60 சீட்டு அப்படின்னு சில நாளிதழ்கள் திட்டமிட்டு கூட கிளப்புனாங்க. இருக்கட்டும், பேச்சு நடந்தது நிஜம். ஒத்துக்கிட்டாரா இல்லையாங்கிறதான் ரிசல்ட் நமக்கு. அப்போ அதிமுகவுக்கான வாய்ப்பு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்லைங்கிற போது அதிமுக அணி உடைந்தாலும் சரி உடையலைனாலும் சரி அங்கே சேர்ற வாய்ப்பு இல்லைங்கிறத நேற்று அடுத்த கட்டத்துக்கு தெளிவுபடுத்திட்டார். ஆப்பு வச்சாரு. நீங்க அது எதுக்கு? ஏன்னா இந்த வாக்கு வங்கிய குறி வச்சு பண்றாங்கிறது ஒண்ணு இல்ல. ஒண்ணு, நான் ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரும்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா தான் அப்படி சொன்னேன். இனிமேல் என்ன சொல்லி தங்கமணி, வேலுமணி, நத்தத்தை, செங்கோட்டையனை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? நான் பாத்துக்கிறேன், ஒரு பெரிய கட்சி நம்ம கிட்ட வரப்போது யாரு? சொல்லுங்க தலைவரேன்னு உட்கார்ந்து எடப்பாடியை உட்கார வைத்து கேட்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள். இனிமேல் அண்ணே அந்த கதையெல்லாம் போதும், கொஞ்சம் உட்காருங்க, எந்த கட்சி வரப்போகுதுன்னு சொல்லுங்க. பாமக அது 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 பத்தாதே, அது பிரம்மாண்டமான கட்சி இல்லையே, ஏற்கனவே கூட்டணியில இருந்த கட்சி தானே. சட்டமன்ற தேர்தலில் நீங்க 10.5% இடஒதுக்கீட்டையும் கொடுத்து சீட்டை கொஞ்சம் குறைச்சு உங்ககிட்ட இருந்த கட்சி தான். இருந்த போதே 47 இடங்கள்ல 46 இடம் தோத்தீங்க வட மாவட்டங்கள் 4 மாவட்டத்தில். அது பத்தாதுங்கிறது அந்த தேர்தல் முடிவு காட்டுது. நான் குறைச்சு மதிப்பிடலாம், 5% குறைஞ்சபட்சம் பாமகவுக்கு இருக்கு, பத்தாது, ஆட்சியை பிடிக்க பத்தாது.